ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் ஆயிரம். பெரியாழ்வார் பாசுரங்கள் 321 முதல் 323 வரை. சீதைக்கு அனுமன் கூறிய அடையாளம். 321ஆம் பாசுரம். வாரணிந்த முளைமடவாய் வைதேகி விண்ணப்பம். தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய். கூரணிந்த வேல்வளவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழைமை கொண்டதுமோர் அடையாளம். கச்சணிந்த மார்பம் மடப்ப குணமுடைய வைதேகி தாயே, ராமபிரானது பெருமைக்குரிய தேவியே, ஒரு விண்ணப்பம். தேவர்களாலே அலங்காரமான அயோத்தி மாநகரை அரசாளும் உரிமை பெற்ற ஸ்ரீ ராமபிரான் கங்கை கரையிலே கூர்மையுடைய வேல் என்னும் ஒப்பற்ற ஆயுதத்தாலே சிறந்த வீரனான குகன் என்பவனுடன் நட்பு கொண்டதும் ஓர் அடையாளமாகும். 322ஆம் பாசுரம். மானமரு மின்னோக்கி வைதேவி விண்ணப்பம். காணமரும் கல்லதர் போய் காடுரைந்த காலத்து தேனமரும் பொழிச்சாரல் சித்திரகூடத் திருப்ப பான்மொழியாய் பரத நம்பி பணிந்ததுமோர் அடையாளம். மான் பார்வையையும் பாலினும் இனிய பேச்சினையும் உடைய வைதேகி தேவியே, அடியேன் விண்ணப்பத்தை கேட்க வேண்டும். காட்டிலே கற்களும் முள்புதர்களும் நிறைந்திருக்க கடந்து சென்று அங்கு வாழுங்காலத்தில் சோலைகள் சூழ்ந்த சித்திரகூட மலையின் அடியில் நீங்கள் இருக்கின்ற காலத்தில் பரத நம்பி வந்து பணிந்து சரணடைந்து அயோத்திக்கே வரவேண்டுமென்று அழைத்ததும் ஓர் அடையாளமாகும். 323ஆம் பாசுரம். சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முளைதீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம். சித்திரகூட மலையின் அடியில் தேவரீரும் ராமபிரானும் தனியாக இருக்கின்ற பொழுது தேவேந்திரன் மகனான ஜெயந்தன் என்பவன் காகத்தின் வடிவில் வந்து உமது திருமுலை தடத்தை தீண்டிய பொழுது ராமபிரான் கோபம் கொண்டு ஒரு புல்லினை கொண்டு பிரம்மாத்திரத்தை ஏவிவிட்டான். உலகம் முழுதும் திரிந்து ஓடியும் தப்ப முடியாமல் அவனும் முடிவில் மீண்டும் ராமனையே அடைந்து, ஓ ராமா, உன் அபயம், வித்தகா அபயம் என்று அடைக்கலம் புக ராமபிரானும் அவனை கொல்லாமல் ஒரு கண்ணை மட்டும் அறுத்துவிட்டதும் ஓர் அடையாளமாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.